சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை தாங்கிடுவார், அவர் உன்னை உயர்த்திடுவார். அவர் உன்னை தாங்கிடுவார், அவர் உன்னை உயர்த்திடுவார். இன்றே நீ வா, இன்றே நீ வா, என்றும் நல்வாழ்வினை பெற்றிடுவார். இன்றே நீ வா, இன்றே நீ வா, என்றும் நல்வாழ்வினை பெற்றிடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை காத்திடுவார், அவர் உன்னை மீட்டிடுவார். அவர் உன்னை காத்திடுவார், அவர் உன்னை மீட்டிடுவார். கண்ணின் மணி போல என்றென்றுமே கல்வாரி கிருபையால் காத்திடுவார். கண்ணின் மணி போல என்றென்றுமே கல்வாரி கிருபையால் காத்திடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை தேற்றிடுவார், அவர் உன்னை மாற்றிடுவார். அவர் உன்னை தேற்றிடுவார், அவர் உன்னை மாற்றிடுவார். துயரத்தை சந்தோஷமாய் என்றென்றுமே நல்நாதர் உன்னில் நிறைத்திடுவார். துயரத்தை சந்தோஷமாய் என்றென்றுமே நல்நாதர் உன்னில் நிறைத்திடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை அலங்கரிப்பார். அவர் உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை அலங்கரிப்பார். வற்றாத நீரூற்றை போலென்றுமே நல்வாழ்வு நீயும் வாழ்ந்திடுவார். வற்றாத நீரூற்றை போலென்றுமே நல்வாழ்வு நீயும் வாழ்ந்திடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற
நன்னாதரே சுவை நாடினிவா. சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பேர நன்னாதரே சுவை நாடினிவா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது எங்களது ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் கண்ட அனுபவ சாட்சிகளாக இருக்கிறது. இது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்பி இதை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு முறை ஒரு அருமையான போதகரும் அவருடைய மகனும் அங்கு வெகு தூரத்திலிருந்து வந்தார்கள். அந்த வந்தவருடைய வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகளை சொன்னார்கள். அந்த மகனுடைய வாழ்க்கையிலே ஒரு 5 வயது மகன்தான். உடுப்பு உடுத்த முடியாதபடி தேன்குட்டை போல அவன் உடல் முழுவதும் புண்கள், கழுத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே இருந்தது. அவருக்கும் இடுப்பிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரே அதே போல புண்கள். அவர் சொன்னார் என்கிட்ட, பிரதர், நாங்கள் என்னென்னமோ சிகிச்சையெல்லாம் பண்ணிட்டேன், என்னென்னமோ மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன், கொஞ்சம் கூட குறையல, அப்படியே இருக்குது, என்ன செய்கிறது என்று தெரியல, நானும் கர்த்தரை கெஞ்சிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், கர்த்தர் எல்லா நோய்களையும் குணமாக்குற தேவர், அவர் நோய்களெல்லாம் சுமந்தவர், தள்ளுபடினால் குணமாகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. அவன் நீங்கள் கலங்க வேண்டாம், கர்த்தரை நோக்கி பார்ப்போன்னு சொல்லி அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். முதலாவது ஒரு கேள்வியை கேட்டேன் இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆலயத்துக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கிறதா என்று கேட்டேன். ஆமாம், இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த இடத்தை என்ன செய்கிறீர்கள்? இப்பொழுது ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் ஒரு மனிதர் இதை வாங்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் கேட்டார் என்று சொன்னார். இல்லை பிரதர், நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் உடனே சொல்லிட்டேன், இது சர்ச்சை இடம்லாம் தர முடியாது. அவர் மிகுந்த கோபத்தோடு சென்று விட்டார். அவர் சென்ற பிறகுதான் 1 வார காலத்தில் இந்த புண்கள் வந்தது என்று சொன்னார். ஒன்றுமில்லையா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்முடைய தேவன் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவரை தான் நீங்கள் அறிக்கை செய்தீர்கள், ஆசீர்வாதமாய் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், கலங்காதீர்கள், இதெல்லாம் போயிடும், இன்றைக்கே இது போக ஆரம்பிச்சிடும் அப்படி என்று சொல்லி அவளுக்கு ஜெபம் பண்ணி அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று கூறின வாக்குத்தத்தமான வார்த்தைகளையும் கூறி அனுப்பி வைத்தேன். அவர் ஊர் சென்ற பிறகு 2வது நாளிலே அவருடைய மகனுக்கு முழுமையாய் சுகம் கிடைத்தது. அவருக்கும் பேண்ட் போட முடியாத அவருக்கும் அற்புதமான விதத்திலே சுகம் கிடைத்தபடினால் மிகுந்த உற்சாகத்தோடு நன்றி கூறினார். அப்பொழுது சொன்னார் என்கிட்ட, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாங்க? ஆசை தான் பிரதர், பொருளாசை, பண ஆசை, இதெல்லாம் உலகத்தில் உள்ள பிசாசனுடைய கிரியைகள். ஆனால் ஒரே ஒரு காரியம், எந்த மனிதர் விடுதலை கேட்டார்களோ அந்த மனிதருக்காய் ஜெபியுங்கள், அந்த ஆத்மாவுக்காய் ஜெபியுங்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய கரம், உங்களை குணமாக்கின கரம், அவ்விதமான காரியங்களை செய்வதற்கு வழி செய்த அந்த மனிதனை சந்திக்கும், அவனுடைய மரணம் சமீபம் என்று சொல்லி 3 மாத காலத்திலேயே அந்த மனிதன் மரித்து போனான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை குறித்து எண்ண வேண்டாம். அது வேதனையான காரியங்களை சரீரத்திலே உண்டாக்கி உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ பெரியவர், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தை நிறைவேறும். ஆகவே நீங்கள் அதை உள்ளத்தில் வைத்து உங்கள் வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகளை மேற்கொள்ள
ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளுக்காய் வேலைக்காய் ஸ்தோத்திரம். பிரசன்னம் பெருகிடுங்க தாவே. நீர் ஒருவரே சகாயர், நீர் ஒருவரே அற்புதர். நாங்கள் அதிசயங்களை கண்டு மகிழ கழிகுற விரும்புகிறோம் கத்தாவே. அதை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்கிறவர் என்று அறிந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு கத்தாவே, நாங்கள் பெரிதான ஆசீர்வாதங்களை உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சுகமும் பலனும் நிறைந்து உமக்குள்ளாய் வளர வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.